இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இந்த கன்வென்ஷன் 3 நாள் கூட்டங்களிலும் நாம் கண்ணாடி என்கிற ஒரு தலைப்பை வைத்து தியானித்து வருகிறோம். மிரர் கண்ணாடி என்கிற ஒரு தலைப்பு. முதல் நாள் தேவ வசனம் ஒரு கண்ணாடியை போல இருந்து நாம் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் நம்மை அறிந்து கொள்ளவும், நம்முடைய வாழ்வில் எது வசன ஒழுங்கின்படி இருக்கு, எது வசன ஒழுங்குக்கு மாறா இருக்கு என்பதை அறிந்து கொள்ளவும், நம்மிடத்தில் ஏதாவது சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கா, அழுக்குகள் இருக்கிறதா, அதை கண்டுபிடிக்கவும் இந்த கண்ணாடி உதவுற மாதிரி நமக்கு இந்த தேவ வார்த்தையாகிய வசனமாகிய கண்ணாடியும் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் கண்ணாடியில் பார்க்கிறது போல தேவனுடைய மகிமையின் சாயலை நாம் பார்த்து அந்த சாயலாக நாம் மாறும்படி மறுரூபம் ஆகிக் கொண்டே வருகிறோம் என்பதை குறித்து நாம் நேற்றைக்கு தியானித்தோம். அதிலே ஒரு கண்ணாடி என்று சொல்லணும், தேவ ஆவியானவரை தான் சொல்லணும். அவர்தான் வசனத்தின் மூலமும் தம்முடைய வெளிப்பாடுகள் மூலமும் நமக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய சாயல நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, காண்பித்து தந்து கொண்டு இருக்கின்றார். அதிலே நம்மை அவர் உருவாக்கி கொண்டும் இருக்கிறார். ஆகவே அவரே ஒரு கண்ணாடி போல, அதுவும் ஒரு பிக்சர் மாதிரி அவர் காட்டி காட்டி தந்து நம்மை அழகாக தேவ சாயலில் உருவாக்குறத குறித்து நேற்றைக்கு நாம் தியானித்தோம். இன்றைய தினத்திலே நாம் இன்னொரு வார்த்தையை நாம் கவனிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்ராகமம் 38:8. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். அல்லேலூயா. He made the laver of bronze and its base of bronze from the bronze mirrors of the serving women who assembled at the door of the tabernacle of meeting. Hallelujah. அங்கே பணிவிடை செய்யும்படி வந்த ஸ்திரீகள், ஆசரிப்பு கூடாரத்தில் பற்பல பணிவிடைகள் நடந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் சொன்னா மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து வனாந்திர வழியாய் பயணம் செய்ய வைத்து கானான் தேசம் என்கிற அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்து குடியிருப்பதற்காக வழி நடத்தி கொண்டு வந்தார். அந்த வழியிலே தேவன் மோசையை சீனாய் மலைக்கு மேலே அழைத்து 40 நாட்கள் அவர் சமூகத்தில் உட்கார வைத்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி இந்த ஜனத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி. அதிலே ஒன்றுதான் எப்படி இவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அதற்கு நீ ஒரு ஆசரிப்பு கூடாரம், ஒரு ஆராதனை கூடாரத்தை அமைக்க வேண்டும். அதுக்குள்ள என்னென்னது இருக்கணும், இப்படிப்பட்ட பலிமுறைமைகள் நடக்கணும், தூபம் போடுறது நடக்கணும், இப்படி நிறைய விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்தார். சோ அதை அவர் வனாந்தரத்திலே அதை எரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எடுப்பித்து அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். அதிலே பலர் சேர்ந்து பணி செய்தாங்க. நிறைய பணிகள், பொன் வேலை, வெள்ளி வேலை, வெண்கல வேலை, நிறைய வேலைகள், மர வேலைகள், துணி வேலைகள் என்று ஏராளம் வேலைகள் செய்தார்கள். அப்ப இந்த சகோதரிகளும் பலர் அதுல வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்து கொண்டிருந்த சர்விங் விமன், வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் கையில ஒரு பிரான்ஸ் மிரர் வச்சிருப்பாங்களாம். தமிழ்ல தர்ப்பணம் அப்படின்னு நம்ம வாசித்தோம். அது என்னன்னா, அந்த காலத்துல இந்த முகம் பார்க்கிற கண்ணாடி சின்னதா வச்சிருப்பாங்க. அது பிரான்ஸ்ல, வெண்கலத்துல செய்திருக்க கூடியது. அப்ப அவங்க இது தெரியும், அது கண்ணாடி போல. இது அவங்க எல்லாருமே கைகளில் வைத்திருக்கிற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. அப்ப திடீரென்று அவர்களிடத்திலிருந்து அந்த தர்ப்பணங்களை வாங்கி, அப்ப அவங்களும் சந்தோஷமா கொடுத்திருக்காங்க. இந்த எங்களுடைய முகம் பார்க்கிற, அழகு பார்க்கிற இந்த கண்ணாடியை நாங்க எதுக்கு தர்றோம்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பொருளுக்கு பேரு வெண்கல தொட்டி. அந்த வெண்கல தொட்டி ஃபுல்லாவே வெண்கலத்துல செய்து, அதுக்கு ஒரு பாதம், ஒரு தொட்டி, அது ஃபுல்லாவே இந்த வெண்கலத்துல செஞ்சு வச்சிருக்கோம். அதுல தண்ணீர் ஊற்றி வைப்பாங்க. இந்த ஊழியக்காரர்களாகிய ஆசாரியர்கள் அவர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போகும் பொழுது தங்கள் கால்கள் கைகளை எல்லாம் அதுல கழுவிட்டு தான் உள்ள போகணும் என்று ஒரு ஒழுங்கு இருந்தது.
அப்ப இதுக்காக அந்த வெண்கல தொட்டி அத செய்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இந்த ஸ்திரீகள் பயன்படுத்தின கண்ணாடிகளை வைத்து. சோ இந்த கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று தியாகம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஸ்திரீகள் தங்கள் பயன்பாட்டுக்காக தங்களுடைய யூஸுக்காக வச்சிருந்த அந்த தர்ப்பணங்கள் அல்லது பிரான்ஸ் மிரர்ஸ் அத சந்தோஷமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்காக கர்த்தருடைய பணிக்காக அவன் என்ன செய்திருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அது ஒரு தியாகம். ஏன்னா அவங்களுக்கு அதுல சில பாதிப்பு இருக்கு. இது கொடுத்ததுனால திடீர்னு முகம் பார்க்க முடியாது. ஆனா அந்த தியாகத்தோடு அவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவங்க அதை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கல, உறவினர்களுக்குன்னு சொல்லி அந்த தியாகத்தை பண்ணல. யாருக்குன்னு அந்த தியாகத்தை பண்ணாங்க, கர்த்தருக்கு, தேவனுக்கு. தேவனை மக்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை எல்லாம் சபை. இன்றைக்கு சபை, புதிய ஏற்பாட்டுல சபை, அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம். அப்போ அந்த கர்த்தருக்கு கர்த்தர் காணிக்கை கொடுத்திருக்கிறாரு. தியாகம் என்பதை இந்த கண்ணாடி காட்டுகிறது. இரண்டாவது காணிக்கை என்பதை இந்த கண்ணாடி காட்டுகிறது. மூன்றாவது இன்னொன்னு கூட நான் சொல்வேன்னு சொன்னா, அவங்க அதை அழகு பார்க்க வச்சிருந்த பொருளாக்கும். அவங்கள நல்லா அழகுபடுத்திக் கொள்ள, நல்லா அழகா இருக்குமான்னு எல்லாம் எப்பொழுதும் அடிக்கடி பார்த்து கொள்ள வச்சிருந்தது. ஆனா பாருங்க, அதுல அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சுய வெறுப்போடு கூட அவங்க அதை ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிச்சாங்க, கொடுத்தாங்க. இது வேறுபாடு அல்லது விட்டு விலகுதல் என்கிற சத்தியத்தின் ஒரு பகுதியையும் நமக்கு காண்பிக்கிறது. சோ இந்த மூன்று காரியம், இந்த தர்ப்பணம் அல்லது இந்த பிரான்ஸ் மிரர் வெண்கல கண்ணாடி, இதன் மூலமாக நமக்கு வசனத்திலே நாம் இந்த மூன்று முக்கிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த மூணுமே நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியாகம், கர்த்தருக்கு கொடுத்தல், அடுத்தது கர்த்தருக்காக சில காரியங்களை விட்டு வேறுபடுதல் அல்லது விட்டு விலகுதல். இந்த மூணுமே கர்த்தர் நமக்கு ஒரு சீஷன், ஒரு தேவ பிள்ளை, கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு வைத்திருக்கக்கூடிய முக்கியமான மூன்று காரியங்கள். ஆனா இது அதிகமா பேசப்படுகிறது இல்லை இந்த காலத்துல. முந்தின காலங்களில் ரொம்ப தியாகத்தை பற்றி அதிக பேச்சுகள் வெளிப்பட்டது. அநேகர் பயங்கர தியாகத்தோடு இருந்தார்கள். இன்றைக்கும் தியாகம் இருக்கிறது. ஒருவேளை அன்றைக்குள்ள தியாகம் என்பது கொஞ்சம் டிஃபரெண்ட். பசி, பட்டினி, வஸ்திரம் இல்லாம இருக்கிறது, தங்குறதுக்கு இடம் இல்ல, அப்படி இப்படி நிறைய தியாகங்களை முந்தின காலங்களில் கேள்விப்பட்டோம். ஒருவேளை இன்றைக்கும் இருக்கு, சிலருக்கு பசி இருக்கு, வஸ்திரம் இல்லாத நிலைமை இருக்கு, சிலருக்கு அப்படியெல்லாம் ரொம்ப இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வேற விதமான பல தியாகங்கள் நமக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளணும். முக்கியமாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தியாகமாக வாழ்ந்தார். அவருடைய தியாகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுதே அதோடு கூட நாமும் அந்த இயேசுவை பின்பற்றி தியாகிகளாக வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உங்கள் உள்ளத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4 தொடங்கி 7 வரையிலான வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து வாசிக்கலாம். நாம் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம் தொடங்கி நாம் வாசிக்க போகிறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஸ்தோத்திரம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் சாயல் ஆனார். அப்போ இங்கே பார்க்கிறோம், இன்னொரு வசனம் கூட இருக்குல்ல, 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின்
மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இவ்வளவு வசனத்துல அவருடைய தியாகத்தை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தியாகத்தை ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி இருக்கிறது பாருங்கள். முதலாவது ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் பண்பு மிக முக்கியமான ஒன்று. நாம் நமக்காக மட்டும் வாழக்கூடாது, பிறரையும் நேசித்து அவர்களுடைய காரியங்களையும் கவனித்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு உடனே சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருந்த தாட், அவருடைய மைண்டே அதுதான். அவர் தமக்காக வாழும்படி இந்த உலகத்துக்கு வரல. அவர் தமக்கு ஏதோ ஒண்ணு செய்யும்படி ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் வரல. நான் உண்டாக்கின மனிதர்கள் பிசாசின் தந்திரத்தினால் பாவத்துக்குள் அகப்பட்டு இவ்வளவு கெட்டு போயிட்டாங்களே, ரொம்ப மோசமான நிலையில ஆயிட்டாங்களே, அவர்களை அந்த பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியில் இருந்தும் அதனால் உண்டான இந்த கஷ்டமான நிலைகள் அத்தனையிலிருந்து தூக்கி எடுக்கணும் என்று நம்மை நேசித்து பிறனுக்கானவைகளை நோக்கி நம்மை கருதி நம்ம கேர் பண்ணி நம்மளுக்கு நல்லது செய்யணும்னு இயேசு விரும்பிதான் தம்மை முழுவதும் வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். அவர் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கி வந்தார். அதுதான் அவருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிற அந்த சிந்தை. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் முதலாவது பார்க்கும் பொழுது, அவர் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கினார் என்பது, அது நமக்கு மிகுந்த முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37 இருந்து கவனிங்க. 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு முழு நியாய பிரமாணத்தையும் முழு தீர்க்க தரிசனங்களையும் ரெண்டே வார்த்தையில் நிறுத்தி இருக்கிறார். நியாய பிரமாணம்னா என்ன? முக்கியமா இந்த பைபிள்ல இருக்கிற முதல் 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 ஆகமங்கள். சோ இந்த 5 ஆகமங்கள்ல தான் நியாய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு யோசுவா புத்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சரித்திரங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, சங்கீதங்கள் இருக்கிறது, உபதேச போதனைகள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில அன்றைக்கு சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனங்கள். ஏன்னா எல்லாம் தேவன் வெளிப்படுத்தினது தான் பைபிள்ல எழுத ஆண்டவர் வச்சிருக்கிறார். சோ தீர்க்க தரிசனங்கள். அப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்கள் சொன்னா ஒட்டுமொத்தம் பழைய ஏற்பாடு, ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடு. அப்ப இவைகள் அனைத்துமே அது என்ன ஒரு தேவ நோக்கத்தோடு அவைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தன்னை சிருஷ்டித்த தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல, தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிற மனிதர்களிடத்திலும் என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூறணும். இப்படி ஒரு சமுதாயத்தை படைக்கிறது தான் தேவனுடைய பெரிய நோக்கம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் உண்டாக்கின மனிதனிடத்தில்
எதிர்பார்க்கிறது இந்த மனுஷனுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், அவர் மேல 100% அன்பு நிறைந்ததா இருக்கணும். அவர் மேல மட்டுமல்ல, அவர் உண்டாக்குன எல்லா சக மனிதர்கள் மேலையும் இந்த ஆத்மா என்ன செய்துட்டு இருக்கணும், ஃபுல்லா அதே மாதிரி அன்பு கூர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் அதே தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நிறைந்திருந்தது. அவர் தம்மை நேசித்து தமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், தமக்கு ஒரு பேர் புகழ் உண்டாகும், தன்னை எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க, அதுக்காக வரல. அவர் தேவனாக இருந்தோம், அவர் இறங்கி மனுஷனா வந்ததே தனக்காக அல்ல, பிறருக்காக, நமக்காக. அல்லேலூயா. இந்த சிந்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்குள் இருக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்துவின் சீஷர்கள் இது வரும் பொழுதே எல்லா மறுரூபமும் இதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, இதுதான் சரியான ஒரு கோர், இதுதான் அடிப்படை உள் கருத்து. இதுதான் இது ஒருத்தருக்குள்ள வர ஆரம்பிச்சுட்டுன்னா எல்லாம் வந்துருது. வேதத்துல சொல்லி இருக்க அத்தனையும் ஃபாலோ பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த கிறிஸ்துவினுடைய தியாகத்துக்கு முன்பாக நாம் நிறுத்தி நோக்குவோம். அந்த தியாகத்தின் அடிப்படையே உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிக்கணும். முதலாவது நீ தேவனை நேசிக்கணும், இரண்டாவது அந்த தேவனை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நீ நேசிக்கணும். இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாம் பிரதான கற்பனை இதுல எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று இயேசு அழகாக சொன்னார். சோ இந்த ஒரு தியாக மனப்பான்மை, அன்பு நிறைந்த ஒரு தியாக மனப்பான்மை நம் ஒவ்வொருவருக்குள் உருவாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்று கிரியை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த நிலை யோசித்து பாருங்க. சிம்பிளா இப்ப நம்ம நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன மாதிரி ஃபீல் பண்றோம், அதை எவ்வளவு ஒரு பயங்கரமா ஒரு கேர் எடுத்துக்கிறோம். நமக்கு சரீரத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அல்ல நமக்கு லைஃப்ல நம்முடைய காரியங்கள்ல ஏதோ ஒரு இடைஞ்சல் வந்து விட்டதுன்னு சொன்னா அதை எவ்வளவு சிந்திக்கிறோம், எவ்வளவு அதுக்காக முயற்சி எடுக்கிறோம், எவ்வளவு அதை கரிசனையா பார்க்கிறோம். இதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்குள்ள முதலாவது வீட்டுல இருந்து ஆரம்பிக்கட்டும் இல்லையா? முதலாவது உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள், உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்க அவங்கள நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் சரீரத்துல வந்தாச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு உங்களை நீங்க ரொம்ப கவனமா பாக்குறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த மாதிரி நீங்க உணர்ந்து ஃபீல் பண்றீங்களா? அது குடும்பத்தோடு நிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லல, பிறன் என்று சொன்னார். பிறனை நேசி, உங்கால மட்டும் நேசின்னு ஆண்டவர் சொல்லல. நான் ஸ்டார்டிங் இங்கிறது ஸ்டார்ட் ஆகட்டும்னு சொன்னேன். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே இன்னைக்கு இது இருக்க மாட்டேங்குது இல்லையா? தனக்கு வந்தா அது ஒரு விதமா எடுத்துக்கொள்வார்கள், அடுத்த ஆளுக்கு வந்தா அதை இன்னொரு விதமா எடுத்துக்கொள்றது. இது மனுஷ இயற்கை. ஆனா ஆண்ட தெய்வீக ஸ்பாவத்தில் நாம் வளரும் பொழுது அதுல கூட ஒரு சுயநலம் இல்லாம ஒரு தியாக மனப்பான்மை. அல்லேலூயா. அந்த நிலையில் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு காரியம். இனி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கொண்டு போனோம்னா குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகி நம்முடைய பழகுகின்ற ஒரு வட்டம் இருக்கிறது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் லைஃபுக்கு ஒரு எல்கை இருக்குது. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட வேலை பார்க்கிற அந்த தொடர்புல இருக்கிறவங்க உண்டு, நெய்பர்ஸ் நம்மளோட சுத்தி குடியிருக்கிறவங்க உண்டு. டெய்லி ஒரு பஸ்ல அல்லது ஒரு ட்ரெயின்ல யாத்திரை பண்றோம்னா அதுல சிலரை சந்திச்சு அங்க ஒரு கான்டாக்ட் வருது. இது மாதிரி ஒரு குட்டி உலகம், இந்த உலகத்துக்குள்ளே ஒரு குட்டி உலகம் நம்ம உலகமாக இருக்கிறது. அதுல எத்தனையோ மனிதர்களோடு நாம தொடர்பு வச்சிருக்கோம். இந்த எல்லாருக்கும் இவர்களை எல்லாரையும் நாம் நேசிக்க, அவர்களுக்கும் நாம என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் உருவாக வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இனி ஒரு படி கூட அந்த பக்கம் போய் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள். நம்மளோட அன்பா இருக்கிறவங்களை நம்ம சிநேகிக்கிறது கொஞ்சமாவது நமக்கு ஈஸியா இருக்கும். சரி, அவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துடக்கூடாது, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், அந்த மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும். ஆனா நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்மகிட்ட சண்டை போடுறாங்க, நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க, நம்ம லைஃபுக்கு இடைஞ்சலா அவங்க சில காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் அவங்க மேல சாதாரணமா நமக்கு அன்பு வராது. அவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தா அப்படி நம்ம நினைப்போம். சிலர் வாய் திறந்தே சொல்லுவார்கள், இது இவனுக்கு ஆமா இப்படித்தான் ஆகணும் இவனுக்கு அப்படின்னே சொல்லி ஓடுவார்கள்.
இல்ல ஆண்டவர் இவனை தண்டிச்சாருன்னே சொல்லிடுவார்கள். சரி, ஆண்டவரே தண்டிச்சாலும் நம்ம வாய் எதுக்கு அதை சொல்ல போகுது? தேவையில்லை. இல்ல, கர்த்தர் நியாயாதிபதி, அவர் பார்த்துக்கிட்டோம். ஆனா நம்ம அப்படி வாயிலையும் அப்படி பேசக்கூடாது, மனசுலையும் நினைக்காம இருக்கணும். ஏன்னா சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு பாடு வந்தா கூட என்ன செய்யணும்? நம்ம ஐயோ யாருக்கும் அப்படி வரக்கூடாது என்றுதான் நம்ம நினைக்கணும். ஒரு சகோதரி ரொம்ப கேன்சர்ல ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி நான் இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த சரீர கஷ்டம் என் சத்ருவுக்கு கூட வரக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அடிக்கடி அந்த வார்த்தையை யோசிப்பேன். இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்களே, நான் படுற கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. இல்ல எங்க ஆளுகளுக்கு வந்துடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க நினைப்பாங்க. இவங்க சொன்ன வார்த்தை, நான் இன்னைக்கு படுற பாடு என் சத்துருக்களுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போ பாருங்க, அந்த மாதிரி ஒரு தாட்டு வருது. இது மாதிரி நம்ம எல்லாரையுமே தேவன் படைத்த மனிதர்கள், சிலர் நல்லவர்களா இருப்பாங்க, சிலர் கெட்டவர்களா இருப்பாங்க. சில காரியத்தில் நல்லதா இருப்பா, சில காரியத்தில் கெட்டவர்களா இருப்பா. நம்மள்டையும் எல்லாம் 100% நம்ம கரெக்ட்னு யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய குறைகள் இருக்கிறது. சோ இதெல்லாம் நினைச்சு நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா. அதுதான் அந்த தியாகத்தினுடைய ஆரம்பம். அந்த தியாகம் என்பதை ஈஸியாக்கி தரக்கூடியது. நான் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறேன், அவருக்காக எதையும் தியாகம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் இந்த தேவன் படைத்த மனிதர்களை நேசிக்கிறேன், அவங்களுக்காகவும் நான் எவ்வளவு என்ன பண்ணுவேன், தியாகம் பண்ணுவேன். தியாகம், ஒரு குடும்பம்னா அதுல தியாகம் இருக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளா வாழும் போது அந்த அப்பா பல தியாகம் பண்றாங்க, அந்த அம்மா பல தியாகம் பண்றாங்க. அப்பதான் அந்த ஃபேமிலி பில்டப் ஆகுது. அந்த பெற்றோருடைய அந்த தியாகம் எதுக்கு? அவங்க அந்த குடும்பத்தை நேசிக்கிறாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. நேசித்து நல்லா இருக்கணுமே, நல்லா இருக்கணுமே. சோ அவங்களுக்காக இவர்கள் சந்தோஷமா தியாகம் பண்றாங்க. இதே மாதிரிதான் இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துறவங்க இருப்பாங்க, கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கோம். உங்களுடைய செக்ஷனை நீங்க நடத்துவீங்க, ஒரு லீடா நீங்க இருப்பீங்க, அல்லது ஒரு பொறுப்பு. அப்ப நீங்க அந்த கம்பெனியை நேசிக்கிறீங்க. இவங்க எனக்கு வேலை கொடுத்தாங்க, நல்ல சம்பளம் கொடுக்கறாங்க, எனக்கு நல்லா வச்சிருக்காங்க, இவங்க கம்பெனி நல்லா நான் கட்டி எழுப்பணும், இவங்க நிறுவனத்தை நல்லா கொண்டு வரணும், அந்த வீட்டை நல்லா ஆக்கணும் அப்படி நம்ம நினைப்போம் நம்முடைய வேலை ஸ்தலத்தை குறித்து. அப்படி நினைக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? தியாகம் பண்ணுவோம். அப்ப நமக்கு 5 o'clock டியூட்டி டைம் முடிஞ்சு போச்சு, உடனே டக்குன்னு எல்லாம் அரைகுறையா ஃபைல் எல்லாம் மூடி வச்சுட்டு அரைகுறையா எல்லாம் போட்டுட்டு ஓடிடுவோமா? ஓட மாட்டோம். நம்ம கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம். சரி, எல்லாம் அழகா வச்சுட்டு போவோம், அத இனி நாளைக்குள்ளதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம். இந்த கம்பெனிக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது, ஒரு 1/2 hour கூட நான் வேலை செய்தேன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் கிளியரா முடிச்சுட்டு போயிடுவேனே. அப்ப அதெல்லாம் ஒரு கஷ்டமா தெரியல, ஈஸியா வரும். அது ஒரு தியாகம். எக்ஸ்ட்ரா டைம் நம்ம செய்யறோம், அதுக்கு அவங்க சில சம்பளம் கொடுப்பாங்க, சில கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரு தியாகமா அதை நம்ம செய்யறோம்னா அந்த கம்பெனியை நம்ம நேசிக்கிறோம். அப்ப முதல்ல அந்த அன்பு கூறுதல் நல்லா இருக்கணும். ஆகவே இயேசுவை, தேவனை அதிகமாக நேசியுங்க. அப்ப ஆண்டவருக்காக எதையும் தியாகம் பண்ண நாம் ஆயத்தமா இருப்போம். ஆபிரகாம் தேவனை அளவில்லாமல் நேசித்தான். ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய பரீட்சை வச்சுட்டாரு. நீ உன் சொந்த குமாரனை கொண்டு எனக்காக என்ன பண்ணிரு? பலி செலுத்திரு. இது பயங்கரமான ஒரு சோதனை. துணிச்சுட்டான் பாருங்க. அவன் அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சிந்திக்கவே இல்லை. என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னா நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக எதையும் நான் தியாகம் பண்ணுவேன், என் சொந்த பிள்ளையும் வேணா தியாகம் பண்ணுவேன். அப்படி போயிட்டான் மோரியா மலைக்கு. பலிபீடத்தை கட்டிட்டான். பிள்ளைய அவன் பையனை பிடிச்சு அங்க படுக்க வச்சுட்டான். கத்திய கையில எடுத்துட்டான். எடுத்த உடனே கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். கத்தி எடுக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது, போட்டுறக்கூடாது. அதுல அவரு தான் ரொம்ப கவனமா இருக்காரு. இவன் ரெடியா இருக்கான். அவர் கரெக்டா சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. கரெக்டா நடத்திட்டாரு. டெஸ்ட்ல இவர் பாஸ் ஆயிட்டார். பாஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாரு ஆபிரகாம். அல்லேலூயா. பாருங்க, சில வேளை இப்படித்தான். அப்ப கர்த்தர் ஏன் அதை செஞ்சாரு? அவன் எவ்வளவு தன்னை நேசிக்கிறான்னு ஒரு டெஸ்ட் வச்சுட்டார். ஆண்டவருடைய இதை பாருங்களேன். அவன் நான் கொடுத்த பிள்ளைய நேசிக்கிறானா, பிள்ளைய கொடுத்த என்ன நேசிக்கிறானா? இதான விஷயம். இதே மாதிரிதான் நம்மகிட்ட ஆண்டவர் சில வேளை செய்வார்.
நான் இவன் வேலையை நேசிக்கிறானா, இவனுக்கு கொடுத்த வீட்டை நேசிக்கிறானா, இவனுக்கு கொடுத்த குடும்பத்தை நேசிக்கிறானா, எதை நேசிக்கிறான்? அல்லது இதையெல்லாம் கொடுத்த என்னை நேசிக்கிறானா? அல்லேலூயா. அதுக்குதான் சில சமயம் டெஸ்ட். அப்ப அதெல்லாம் ஒரு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. அந்த தியாகம் எப்படி ஆபிரகாமுக்கு இவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா, அவ்வளவு தூரம் தன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்தான். அல்லேலூயா. ஈசாக்கு மேல அவன் அன்பு கூறலையா? கண்டிப்பா ஈசாக்கு மேல அவ்வளவு அன்பு அவன் வச்சிருந்தான். ஆனா தேவனுடைய அன்புக்கு மேல அந்த பிள்ளைக்கு அன்பை கொண்டு அவன் என்ன செய்யல, வைக்கல. அந்த பிரையாரிட்டியில கரெக்டா இருந்தான். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேவன். அதுக்கு அடுத்தபடிதான் அடுத்தது எல்லாம். அதை கரெக்டா வச்சிருந்தான், அவன் அப்படி செய்தான். இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த தியாகம் நமக்குள் உருவாக, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம வேலை ஸ்தலத்துல, நம்ம சமுதாயத்துல, நம்ம சபைக்குள்ள கூட பல காரியம் செய்ய வேண்டி இருக்கு. தியாகம் தியாகம் அநேக மக்களுடைய தியாகத்தினாலதான் ஒரு சபையை கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு ஊழியக்காரருடைய தியாகம், சபை மக்களுடைய தியாகம், எல்லாரும் தியாகம் அவரவர் நிலையில தியாகம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் எழும்புறது. எங்கும் அப்படிதான். இந்த உலகம் இவ்வளவு தூரம் அழகா பங்கன் ஆயிட்டு இருக்குன்னா, எவ்வளவு பேர் தியாகம் பண்ணி உழைக்கிறதுனாலதான் இந்த உலகம் என்ன செய்துட்டு இருக்கு, இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தியாகம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் இந்த தியாகம் என்கிறதுல இயேசுவை பின்பற்றுவீர்களாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம் இங்கே பார்த்தோம், தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கணும் சொன்னார். அடுத்தது 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமை ஆக்கினார். அல்லேலூயா. இந்த தியாகத்தில் இயேசு செய்த ஒரு காரியம், தம்மை வெறுமையாக்கினார். He emptied himself. He emptied himself. தனக்கு இருந்ததை அப்படியே எம்டி பண்ணிட்டார், வெறுமையாக்கிட்டார். இது ஒரு பெரிய அவருடைய தியாகத்தினுடைய ஒரு கிரியை. என்ன அவருக்கு இருந்தது? ஏதோ கொஞ்சம் பொருள் கையில இருந்து அதை வெறுமையாக்கிட்டாரு, கொஞ்சம் பணம் இருந்துச்சு வெறுமையாக்கிட்டார். அது அப்படி அல்ல. இது பெரிய விஷயம். தேவனுக்கு சமமா இருந்தார், தேவனுடைய ரூபத்தின்படியே இருந்தவர். அந்த பெரிய பொசிஷனை, அந்த பெரிய அந்தஸ்தை அப்படியே வெறுமையாக்கிட்டு பூமியில மனுஷனாக என்ன பண்ணாரு, இறங்கி வந்தார். இது மகா பெரிய தியாகம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் 3 பர்சனாலிட்டிஸ் இன் ஒன் எசன்ஸ். அதாவது நம்முடைய அந்த காட்ஸ் ட்ரினிட்டி உடைய அடிப்படை திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 பேரும் 3 நபர்கள். ஆனால் மூவருக்கும் ஒரே எசன்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. அந்த காட் ஹெட் என்று சொல்லுவது மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனா ஒரே நபராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. இன் கிரேட் ஒன்னஸ் they are one, but they are in three persons. இதுதான் அந்த நம்முடைய விசுவாசம். இதுதான் பைபிள் முழுவதும் நாம கடைந்து எடுத்து பார்க்கும் பொழுது தேவனை பற்றி வெளிப்படுகிற சத்தியம். அல்லேலூயா. அப்போ இதுல பார்க்கும்போது பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியாகிய தேவன் 3 பேரும் கோ ஈக்குவல். ஒருவர் பெருசு ஒருவர் சிறுசு அப்படி கிடையாதுங்க. அவங்க 3 அதான் தேவனுக்கு சமமா இருந்தார். இப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர், கோ ஈக்குவல் டு காட். பரிசுத்தாவியானவரும் அதே மாதிரி தான். அப்ப அந்த தேவனுக்கு சமமா இருந்தவர் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? சிலுவையில் மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்றதுக்காக இதெல்லாம் வெறுமையாக்கி வச்சுட்டு தான் இந்த பூமிக்குள்ள இறங்கி வரணும். இந்த யூனிவர்ஸ் முற்றிலும் நம்ம பார்த்தோம்னா அதுல இந்த பூமி என்பது ஒரு சின்ன மண்ணுருண்டை தான், சின்ன மண்ணுருண்டை தான். யூனிவர்ஸ், கேலக்சி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அங்க சூரிய குடும்பம், அந்த ஒரு சோலார் ஃபேமிலியை நம்ம பார்த்தாலே அதுலயே பூமி ரொம்ப சின்னதுதான். இந்த எல்லாவற்றையும் உண்டு பண்ணி பரலோகத்தில் வீற்றிருக்கிற மகத்துவம் உள்ள தெய்வம் அவர் அங்கிருந்து இறங்கி இந்த குட்டி பூமி உருண்டைக்குள்ள ஒரு மனுஷனா வாழணும்னா இதை நம்ம அறிவுக்கு இதை எடுத்து தியானிக்க தெரியாது, முடியாது நமக்கு. உங்களை எறும்பா மாறுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எறும்பா போங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு 33 வருஷம் நீங்க எதுக்கு எப்படி இருங்க, கொஞ்சம் எறும்பா போயிருங்கன்னா எப்படி இருக்கும்?
இது அதை விட பெருசாக்கும். இயேசு பரலோகத்திலிருந்து இங்க இறங்கி வந்தது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தியாகம். தம்மை வெறுமையாக்கினார். அந்த பவர், அந்த அத்தாரிட்டி எல்லாத்தையும் கொண்டு இங்க வந்து உட்கார முடியாது, பூமி தாங்காது. அதையெல்லாம் அங்க என்ன செய்து தான் வரணும், வெறுமையாக்கி வச்சுட்டு தான் வரணும். அப்படி இயேசு தியாகத்தோடு இறங்கி வந்தார். அல்லேலூயா. யாருக்காக? நமக்காக. நாம தான் தப்பு செய்தோம். ஆதாம் தான் தப்பு செய்தார், ஆதாமும் ஏவாளும். தேவன் தப்பு செய்யல. ஆனா தண்டனையை யார் எடுத்துக்கிட்டா? இப்போ இவரெல்லாம் தண்டிக்கணும். தப்பு செய்தவரை தான் தண்டிக்கணும். மனுஷனை தான் தேவன் தண்டிக்கணும். ஆனா மனுஷன் மேல் வைத்த பெரிய அன்பு, மனுஷன் தப்பு செய்திருக்கான், அவன் தண்டனையை இவர் சிலுவையில தன்மையில அடைகிறார். எப்பா, என்ன பெரிய அன்பு, என்ன பெரிய தியாகம். அதற்கு அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி இறங்கி வந்தார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த கோர் வேல்யூஸ் உள்ள ஃபார்ம் ஆகணும். இந்த அடிப்படை காரியங்கள் நமக்குள் வராம நானும் கிறிஸ்தவன், நானும் விசுவாசின்னு சொன்னா ஒரு விஷயமும் இல்லை. சும்மா பேருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதுதான் பைபிளுடைய கோர் டீச்சிங். இயேசு கிறிஸ்துடைய டீச்சிங்ஸ்ல கோர் விஷயமே இதுதான். இந்த தியாகம். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அது போல நாமளும் அவரை பின்பற்றி வாழும். அப்போ இயேசு நமக்காக தன்னுடைய மேன்மையான இந்த அந்தஸ்துகள், அகிலாண்டத்தையே வழிநடத்துகிறவர் இயேசுவாக்கும் இல்லையா? இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறார். அப்ப அந்த பெரிய அதிகாரத்தை அவர் விட்டுட்டு இறங்கி இருக்கிறார். இதே மாதிரி சில இடங்களில் நாமும் இயேசுக்காக அல்லது மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்காக, உங்கள் சொந்த ஆட்களா இருக்கலாம், மற்றவர்களா இருக்கலாம், அவங்களுக்காக நாம சில இதை இழக்க வேண்டியது வரும். நாம சில இடத்துல ஸ்டெப் டவுன் பண்ண வேண்டியது வரும். சிலது விட்டு கொடுக்க வேண்டியது வரும். சில காரியங்களை நம்மிடத்தில் இருக்கிற வெறுமையாக்க வேண்டியது வரும். அதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தர் நடத்தும் பொழுது செஞ்சா போதும், நடத்தும் போது செஞ்சா போதும். ஆனா நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். எத்தனையோ மிஷனரிஸ் அவங்க ஆண்டவர் இயேசுவை பற்றின சத்தியத்தை நமக்கு சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் சீஷர்களா மாறி இருக்கிறோம். ஆனா அந்த மிஷனரிஸ் உடைய லைஃப் ஹிஸ்டரிஸ் நம்ம படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த பெரிய வேலைகளை அவர்கள் ரிசைன் பண்ணிவிட்டு காடுகளுக்கு, தீவுகளுக்கு, குக்கிராமங்களுக்கு, மலைகளுக்கு, அவர்கள் தீவுகளுக்கு கடந்து சென்று இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். அல்லேலூயா. சிட்டி ஸ்டட் என்பவர் இங்கிலாந்து தேசத்திலே பெரிய ஐஸ்வர்யவானம், பெரிய ஐஸ்வர்ய குடும்பம். அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் காட்டின தரிசனத்தின்படி இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வந்தார். உதகமண்டலம் சொல்ற அந்த ஊட்டியில ஊழியம் செய்திருக்கிறார். ஆப்பிரிக்காவுக்கு 60வது வயசுல தேவன் அனுப்பினார். 60 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பினார். அங்க போனார். அங்க போய் ஊழியம் செய்து சபைகளை ஸ்தாபித்தார். அவர் பெரிய ஐஸ்வர்யம் அதெல்லாம் வெறுமையாக்கி விட்டு போய் பாடுகளை அனுபவித்தார். கேம்பிரிட்ஜ் 11ல அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உலக புகழ் பெற்றது. அதுல கேம்பிரிட்ஜ் 11 என்று சொல்லுவார்கள். 11 டிபார்ட்மெண்ட்ஸ் உடைய ஹெட்ஸ். அதுல இவர் ஒரு ஹெட்டா. அது நான் நினைக்கிறேன் அந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் ஹெட்டா இருந்திருப்பார் போல. கிரிக்கெட்ல ரொம்ப அவர் அந்த காலத்திலே சிறப்பு வாய்ந்தவர் கிரிக்கெட்டர். அவர் இந்த எல்லா மேன்மைகளை அன்றைய இங்கிலாந்து நாட்டினுடைய அந்த வாழ்வை விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா என்கிற ஒரு வசதியும் இல்லாத அந்த கண்டத்துல போய், இருண்ட கண்டத்திலே போய் ஊழியம் செய்தார். தன்னை வெறுமையாக்கி கடந்து சென்றார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள், தேவ மக்கள் எல்லாருக்கும் இந்த நம்மை வெறுமையாக்க வேண்டிய தேவை வரும் பொழுது இயேசுவுக்காக, இந்த மக்களுக்காக என்ன செய்யணும், என்ன எப்படி வெறுமையாக்கணும், அந்த இதுல நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த மாதிரி நான் இன்னைக்கு சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள அந்த இது உருவாகணும். அந்த உள்ளத்துக்கு ஆழத்துல ஆவியானவரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் அந்தந்த கட்டம் வரும் பொழுது அவர் எப்படி நம்மளை யூஸ் பண்ணணுமோ அவர் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அது அவருடைய சித்தம், அவருடைய செயல். ஆனா நமக்குள்ள இந்த இது உருவாகணும். அது ரொம்ப முக்கியம். வெறுமை ஆக்கினார், தன்னை வெறுமை ஆக்கி அவர் வந்தார். அடுத்து சொல்லியிருக்க, அவர் வெறுமை ஆக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். அடிமையின் ரூபம்னு ஏன் ஒரு வேர்டு அங்க கொடுத்திருக்கு? தேவன் எதுக்கும் கட்டுப்பட்டவர் கிடையாது. நத்திங் கேன் லிமிட் காட். அவர் லிமிட்லெஸ். அவரை யார் கட்டுப்படுத்த முடியும்?
எதுவுமே அவரை லிமிட் பண்ண முடியாது. ஆனா அவர் இப்ப எங்க வர்றாரு? ஒரு மண் சரீரத்துக்குள்ள வர்றாரு. கன்னிமரியாருடைய வயிற்றில் அவருக்கு என்ன கொடுக்கப்படுது? ஒரு சரீரம், மனுஷ சரீரம், மண் சரீரம். அந்த பெரிய தேவகுமாரன் இதுக்குள்ள வர்றார். அப்போ அது அடிமைத்தனம். அவர் அடிமைப்படுத்துது இந்த பாடி. இந்த பாடியில் அவர் வாழும்போது பசி வரும், தாகம் வரும், தூக்கம் தேவைப்படுது. அவர் டிராவல் பண்ண ஒரு கழுதையில ஏறி போறார், ஒரு படகுல ஏறி போறார். எவ்வளவு கஷ்டங்கள் இதெல்லாம். இந்த தேவன் ஒரு இந்த மாதிரி எந்த ஒரு அடிமைத்தன கட்டும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஆனா அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய தியாகத்தை நம்மளால பேச வார்த்தை இல்லை. அதை நினைச்சா தாங்கும் இருதயம் நமக்கு இருக்காது. அவ்வளவு பெரிய தியாகம் இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தியாகத்தை தான் உனக்குள்ளே நான் வைக்கிறேன். மகனே, மகளே, நீயும் என் சீஷனாயிரு, என் சீஷனாயிரு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம உள்ளங்கள்ல இது பதியணும். நம்ம பிள்ளைகள் அப்படி எழும்பணும். ஒரு கட்டப்பட்ட நிலைக்குள்ள வர்றது, நல்ல விடுதலையா இருந்துட்டு அந்த மேன்மையான அந்தஸ்து அதெல்லாம் விட்டுட்டு கீழே இறங்கி ஒன்னும் இல்லாத ஒரு நிலைக்கு வர்றது, அது இயேசு ரொம்ப ஒரு வித்தியாசம். அது அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு கட்டப்பட்ட நிலைக்குள் வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபம் எடுத்து அவர் அடுத்து என்ன பண்றார்? மனுஷர் சாயல் ஆனார். அல்லேலூயா. இந்த மனுஷன் யாரு? அவர் ஒரு நாள் பூமிக்கு வந்து பூமியில மண்ணை கையில எடுத்து மனுஷ உருவத்தை உருவாக்குறார். நம்முடைய ரூபத்தின்படியையும் நம்முடைய சாயலின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று பிதா குமாரன் பரிசுத்தாவிய தெய்வம் வந்து உருவாக்குனது. மண்ணில இருந்து எடுத்து அப்புறம் அப்படி ஃபூன்னு சொல்லி நாசியில என்னத்தை ஊதினாரு? அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். உடனே மனுஷனுக்கு ஜீவன் வந்துருச்சு. மனுஷனுக்கு ஒரு ஆத்மா உருவாயிட்டு. அவர் ஊதுனதுல ஜீவன் மட்டும் இல்ல, என்னதும் வந்துருச்சு, உள்ள ஆத்மா. இது மிருகங்கள் பறவைகள் எதுக்கும் கிடையாது, மனுஷனுக்கு மட்டும்தான். மனுஷன் தான் ஜீவாத்மா, ஜீவாத்மாவானா. அப்படிதான் மனுஷனை அவரே உருவாக்கினார். இப்ப அந்த மனுஷனில் ஒருவனாக அவர் மாறணும்னா என்ன தியாகம், என்ன தியாகம். மனுஷ சாயல் ஆனார். மனுஷ சாயல் ஆகி ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தார் ஐயா. சரி, இவ்வளவு பெரிய தியாகம் இயேசு பண்ணியிருக்காருல்ல. அப்ப அவரை ஒரு ராஜா குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கலாமா இல்லையா? இந்த சாஸ்திரிகள் கூட என்ன பண்ணாங்க? ஏரோது வீட்டுக்கு போயிட்டாங்க. நேரா ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. யூதருக்கு ராஜா பிறந்தா கண்டிப்பா குடிசை வீட்டுல பிறந்திருக்க மாட்டாரு, இங்கதான் பிறந்திருப்பாரு, அரண்மனையில தான் பிறந்திருப்பார். ஆனா இங்க பார்த்தா யூதருக்கு ராஜா மட்டுமல்ல, சர்வலோகத்தின் ராஜாதி ராஜா எங்க படுத்திருக்கிறாரு? வீடு கூட இல்லையா, ஒரு தொழுவம். அந்த தொழுவத்துல ஒரு குஷன் பெட்டும் இல்ல, ஒரு சாதா பெட்டும் இல்ல. இந்த ஆடு மாடு புல்லு சாப்பிடுகிற முன்னணை, முன்னணை புல் தொட்டின்னு மலையாள டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. புல் தொட்டியில படுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆடு மாடு புல்லு சாப்பிடுறதுக்குள்ள அந்த ட்ரஃப்ல படுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தாழ்மை. அப்போ இனி ஒரு தாழ்மைப்படுறதுக்கு இடம் இல்லை, இனி ஒரு வெறுமையாக்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி 100% ஒரு பெரிய தியாகத்துல அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணி இருக்கிறார் நமக்கு. ஒன்று, நம்மை ரட்சிப்பதற்கு அதுக்காக செய்தார். இரண்டாவது, நீயும் இதை ஃபாலோ பண்ணணும் என்று ஒரு மாடல் நமக்கு வைப்பதற்கு இயேசு இதை செஞ்சிருக்கிறார். ஆகவே தம்மை தாமே வறுமையாக்கி மனுஷர் சாயலானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் அவருடைய பிறப்பு மிக மிக அதிசயமான ஒரு பிறப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிறந்தார் ஒரு அழகான பாட்டு உண்டு. கிறிஸ்து பிறப்பு அன்னைக்கு தான் பொதுவா பாடுறது. இன்னைக்கு ஒரு சரணம் பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறந்தார் வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவிமானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்தியாய்
தியாகியாய் வளர்ந்தார், தியாகியாய் வளர்ந்தார், பிறந்தார் வானவர் புவிவானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிவானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தியாகியாய் வளர்ந்தார் என்ற அந்த பாட்டுக்காரர் அருமையா எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு வெளிப்படுத்தினார். அடுத்த வார்த்தை பார்க்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப இங்க இன்னும் பார்க்கிறோம் அடுத்த ஸ்டெப். சரி, இயேசு இவ்வளவு பெரிய தியாகியா வந்துட்டாரு, அவருக்கு ஒரு மரணத்தை கொடுக்கணுமா? எலியாவுக்கு மரணத்தை கொடுக்கல, ஏனோக்கு மரணத்தை கொடுக்கல. ஆனா இவ்வளவு பெரிய தியாகியா வந்த இயேசுவுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மரணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப இடரல் உண்டாக்குற ஒரு வார்த்தை, தெய்வம் மரிப்பாரா, கடவுள் மரிப்பாரா, அப்படி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல என்னன்னு. தேவகுமாரன் மரித்தார். எதுக்கு மரித்தார்? நம்ம எல்லாம் உயிரோடு நித்திய ஜீவன்ல கொண்டு சேர்க்கிறதுக்காக அவர் மரித்தார். ஆமென். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் மரித்தார். அவர் மரித்து தான் ஆகணும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு தான் ஆகணும். அவர் பலி ஆகினா தான் நமக்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை, பரலோகம் போக முடியும். அதனாலதான் நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த தியாகம் என்கிற சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது, அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, இயேசு மரணம் அடைந்தார். அல்லேலூயா. இயேசு அந்த அளவுக்கு, அதுவும் என்ன மரணம்? சில சொல்லுவாங்க, நைட்ல படுத்தாரு காலையில எழும்பல ஐயா, நல்ல மரணம் ஐயா, தூக்கத்திலே போயிட்டாரு ஐயா, எந்த கஷ்டப்படல, அப்படி சொல்லுவார்கள். மரணத்திலே ஒரு ஆறுதல் அப்படி சொல்லி. இயேசுவுக்கு என்ன மரணம்? அகால மரணம் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஒரு பயங்கரமான ஒரு மரணம். அந்த மரணம் இயேசுவுக்கு 33.5 வயசுல இல்லையா? 80 வயசு 90 வயசு அப்படி இல்லை. இயேசுக்கு 33 இயர்ஸ் ஓல்டு. ஆனா அவர் என்ன தேவ நோக்கம், அதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த தியாகம் என்கிறதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரணம், அதுவும் பாருங்க ஒரு கொடுமையான மரணம் ஐயா. சாதா மரணமா? என்ன அடி, என்ன அந்த கசை அடி, வாரினால் அடிக்கிறது, ஆணியினால அடிக்கிறது, முள் கிரீடம் வச்சு தலையில அடிக்கிறது, ஈட்டி எடுத்து குத்துறது, ஐயோ உமிழ் நீர் துப்புறது, தாடி மயிரை பிடிச்சு இழுக்கிறது, என்னென்ன பாடுகள், என்னென்ன பாடுகள், எப்படி தாங்கும்? அப்படி அடித்து கிழித்து சிலுவையில தொங்க விட்டது மாதிரி அகோர மரணம், அகோர மரணம். அதற்கு வரைக்கும் தன்னை தியாகம் பண்ணி அவர் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா. இன்னொன்னு, அது தண்டனை மரணம், பனிஷ்மெண்ட் ஆகும். அன்னைக்கு சிலுவை என்பது கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சில நாட்டுல கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தூக்கு தண்டனை வச்சுப்பான், கயர்ல தூக்கி கொல்றது தான் அவனுடைய அந்த உச்சக்கட்ட தண்டனை. சிலது அப்படியே கொண்டு நிறுத்திட்டு பொசுக்கி விட்டுருவான் எலக்ட்ரிக் இதுல. அந்த மாதிரி ஒரு பயங்கர மரண தண்டனை. அன்னைக்கு ரோமருடைய ஆட்சி காலத்துல சிலுவையில் அரைந்து ஆணியடித்து கொல்லுவதுதான் அந்த உச்சக்கட்ட தண்டனை. இயேசு அந்த உச்சக்கட்ட தண்டனை நமக்காக, அவர் ஒரு தப்பு செய்யல, ஒரு பாவம் செய்யல, நமக்காக அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாமே அவர் தாழ்த்தி நமக்காக மரணம் அடைந்தார். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு நமக்காக செய்திருக்கிறார். அந்த தியாகம் செய்துதான் நம்ம எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ நம்ம கிட்ட அவர் விரும்புறது என்ன? மத்தேயு 16:24 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சீஷர்கள், இப்ப நம்ம சிலவுல சீஷர்கள் சொன்னோன்னு என்ன நினைப்போம்? அந்த 12 சீஷர்கள் அப்படின்னு நினைப்போம். அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் அவர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்கள், அப்புறம் அடுத்த கட்டம் அவர் 70 சீஷர்கள் வச்சிருந்தாருன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அப்புறம் இயேசு மரித்து
உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்று பரிசுத்தாவி அனுப்பின பொழுது 120 சீஷர்கள் மேல் வீட்டறையில் என்ன பண்ணியிருந்தாங்க, கூடியிருந்தாங்க என்று படிக்கிறோம். அப்புறம் அந்த சீஷர்களை பற்றி பைபிள்ல படிக்கிறோம். சீஷரின் தொகை பெருகினது என்று படிக்கிறோம். அப்புறம் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்று படிக்கிறோம். இப்ப நான் சொன்ன இவ்வளவு வசனங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது வெறும் 12 சீஷர்கள் அல்ல, ஆண்டோட டிசைபிள்ஸ், ஆண்டோட பின்பற்றவன் சொல்றது எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து சொல்றது தான். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்னே பேர் வந்துச்சு அன்னைக்கு. அப்போ சீஷர்கள்னு பைபிள்ல என்ன சொல்லி இருந்தாலும் நம்ம சில சமயம் பைபிள் வாசிக்கும் இது சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அப்ப நம்ம 12 சீஷர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி நம்ம தள்ளிடுவோம். தள்ளக்கூடாது, அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு நம்மளும் சீஷர்கள் தான். அல்லேலூயா. So we are all disciples of Christ. அதை நம்ம மனசுல வைக்கணும். ஆனா அந்த 12 பேருக்கு சிறப்பு பெயர் என்னன்னா அப்போஸ்தலர்கள் இல்லையா? Not only the 12, all are disciples னு சொன்னேன். But not all are not apostles. அவங்க மட்டும்தான் 12 பேர் தான் யாரு? அப்போஸ்தலர்கள். அது அவங்களுக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் கொடுத்த ஒரு இது, அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. சோ சீஷர்கள் என்று பைபிள்ல எங்கெல்லாம் இருக்கோ அது நமக்கு உள்ளதுன்னு நீங்க புரிஞ்சுங்க. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ என்ன செய்யணும்? முதல்ல உன்னைய வெறுக்கணும், உன் சிலுவை எடுத்துக்கொள்ளணும், என்னை பின்பற்றணும். இதாக்கும் இயேசு கொடுத்த அழைப்பு. ஆனா நம்ம எந்த அழைப்பு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவோம்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது தப்பு கிடையாது, அதுவும் இயேசு தான் சொன்னாரு. ஆனா நம்ம அந்த ஒன் சைடு தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? உலகம் முழுசும் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம். ஒரு ஒன் சைடு தான். உன் வருத்தத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் கஷ்டத்தை மாற்றுவார், உனக்கு தரித்திரத்தை மாற்றுவார், உனக்கு வேலை தருவார், உனக்கு பிள்ளை தருவார், உனக்கு வீட்டை தருவார், உனக்கு ஐயோ எல்லாம் தருவார். ஆனா ஒரு நாள் இது ராங் கிடையாது, இது உண்மைதான். ஆண்டவர் எல்லாம் நமக்கு தருவாரு. பட் நம்ம என்ன பண்ணோம்? ஒன் சைடா போயிட்டு இருக்கோம். மறு சைடு இருக்குல்ல, இப்போ இங்க காயின்ஸ் இருக்கா தெரியல எனக்கு. காயின்ஸ்ல இங்கேயும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஊர்ல சொல்லுவோம், ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் பூன்னு சொல்லுவார்கள். அதாவது அங்க பழைய காலத்துல அந்த நாணயம் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடுல அந்த 5 rupeesனா 5 அப்படி இருக்கும், எழுதியிருக்கும். பின்னால தேசத்தினுடைய எம்பளம் போட்டிருக்கும். அந்த எம்பளத்தை தலைம்பாங்க, இந்த இதை பூன்னு சொல்லுவாங்க, இந்த எழுதி இருக்கிறத. அது ஒரு பழக்கம். அப்போ இந்த ரெண்டு பக்கமும் அந்த காயின்ல அழியாம இருந்தா தான் அது வேல்யூ உண்டு. இல்லைன்னா செல்லா காசுன்னு சொல்லுவோம். செல்லா காசு ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் மழுங்கி போயிடுச்சுன்னா அது என்ன செய்யாது, எடுக்க மாட்டாங்க, செல்லுபடியாகாது. இதே மாதிரி ஒரு பக்கம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நமக்கு எல்லாம் தருகிறார். அது காயின்ல ஒரு சைடு. மறு சைடு என்னது? நீ கர்த்தருக்கு கொடு, உன்னை நீ அர்ப்பணி, உன்னை நீ தியாகம் பண்ணு, நீ இயேசுக்காய் கஷ்டங்களை அனுபவி என்று சொல்லுவது காயின்ல நெக்ஸ்ட் சைடு. சோ இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸா இருக்கிற ஆளுதான் உண்மையான டிசைபிள் ஆஃப் கிரைஸ்ட். அல்லேலூயா. இந்த ஒரு சீசனுக்கு இந்த ரெண்டு பக்கம் இருக்கணும். நீ உன் வருத்தம் வேதனை எல்லாம் இயேசுட்ட கொண்டு சொல்லணும். இயேசு கிட்ட நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளணும். கேட்டு பெற்றுக்கொள், உனக்கு உரிமை இருக்கு. அப்பாவிடத்துல நீ கேட்டு கேட்டு பெற்றுக்கொள், என்ன வேணா கேட்டு பெற்றுக்க. ஆனா அதோட மட்டும் நின்றாத. மறுபக்கம் அவர் சொல்றத நீ செய், அவருக்காக நீ கொடு. இதுவும் இருக்கணும். ரெண்டு பக்கம் இருந்தா தான் ஒரு உண்மை கிறிஸ்தவன். அப்போ நமக்கு இயேசுடைய அழைப்பு ஒன்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தர்றேன். மறுபக்கம் நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் நீ முதல்ல டினை செல்ஃப், உன்னுடைய சுயத்தை நீ என்ன செய்து விடு, வெறுத்து விடுப்பா. நீ சுயத்தை வெறுத்தால் நான் உன்னை மிகவும் மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. நீ சுயத்தை வெறுக்காம இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, உன்னை பயன்படுத்த முடியாது, உன்னை பெருசா கொண்டு வர முடியாது. நீ சுயம்னு பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஒன்னும் கிடைக்காது, உனக்கு ஒன்னும் கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் விஷயம். நீ விட்டு கொடுக்க உன் லைஃபை திறந்து கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பா. நீ உன்னை வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஏன் சிலுவை எடுன்னு அங்க சொல்லல, யாருக்கு சிலுவை எடுக்க சொல்ல? இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை. இப்ப அவரவருக்கு ஒரு கிராஸ் இருக்கு, சிலுவை.
அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். என்ன, நம்ம எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு. அதான் அந்த இடத்துல சொல்றார், சரீரம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு நிறைய பாடுகள், பலவீனம் வருது, வியாதி வருது, டெய்லி நம்ம நினைக்கிற மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குது, பல பிரச்சனை இருக்கு. சரீரமே ஒரு சிலுவையை போலதான் இருக்கு சில சமயம் பார்த்தா. அது மாதிரி பொருளாதாரத்துல சில சமயம் ஏறுது இறங்குது. இறங்கும் பொழுது அது சிலுவை தான். அந்த குடும்பத்தை எப்படி நடத்துறது, பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்றது, ஃபீஸ் எப்படி கட்டுறது, அது அந்த இதை எப்படி செட்டில் பண்றது, அதை எப்படி பண்றது, பயங்கர ஒரு சிலுவை தான். உறவுகளுக்குள்ள சில கஷ்டங்கள் வருது, சிலுவை பாடுதான் அது. இப்படி உனக்கு டெய்லி ஒண்ணு இருக்கு, பாடுகள் வழிதான் நம்ம நடக்கிறோம். ஆனா அந்த சிலுவை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சிலுவை எல்லாம் என்னை விட்டு மாத்திருங்க, அப்பதான் உங்களை பின்பற்றுவேன். அது ராங் வியூ, தப்பான கண்ணோட்டம். அப்படி கிறிஸ்துவ அழைக்கல. நீ உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணு, பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவின் சிலுவை அவருடைய தியாகத்தின் சின்னமாக இருக்கிறது. அதே மாதிரி நமக்கும் ஒரு தியாக வாழ்விலே பாடுகளை சகித்து அதிலே இயேசுவை பின்பற்றணும். அந்த பாடுகளை சகிக்கிறதுக்கு அவர் உள்ளத்துல பலம் தருவார், ஆவியில பலம் தருவார், நல்ல நல்ல வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் படுத்துவார். என்னைக்கும் பாடுகள்ல வைக்கவும் மாட்டார். என்ன, கொஞ்ச நாள், அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஒரு உயர்வை தருவார், வளர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா. சோ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். இதுதான் கர்த்தர் சொன்ன அழகான காரியம். எனவே தேவ மக்களை, நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் இயேசுவை பற்றி அவருடைய தியாகத்தை பற்றி சொன்னேன். நம்மளும் இந்த தியாகத்தை பின்பற்றுவோம், தியாகத்தை பின்பற்றுவோம். இந்த ரெண்டு பக்கத்தையும் எப்பவும் பேலன்ஸ் பண்ணுங்க. இயேசுகிட்ட இருந்து நான் கேட்கிறேன், வாங்குறேன், நல்லா வாழ்றேன். இயேசுக்காக நான் என்ன பண்றேன், அவர் ராஜ்யத்துக்காக என்ன பண்றேன், அவர் படைத்த மற்ற மனிதர்களுக்காக நான் என்ன பண்றேன், அதை பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இந்த மென்டாலிட்டி நமக்கு வரணும். பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்க பெற்றோர்கள்ட்ட இருந்து நீங்க வாங்கி வாங்கி வாழ்றீங்க. உங்களை அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க பெற்றோர்கள். சின்ன குழந்தையா நீங்க இருக்கும் பொழுது உங்க பெற்றோர் பட்டிருக்கிற பாடுகளுக்கு ஒரு அளவே இல்லை. இது இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய நீங்க வளர்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு 5 வயசு எல்லாம் ஆகும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைய வளர்க்கறதுன்னா எவ்வளவு தியாகம், எவ்வளவு பாடு. அப்பதான் நீங்க நினைப்பீங்க, எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னைய வளர்த்துருப்பாங்க. அப்படி எல்லாம் நீங்க நினைக்கும் போது சிலர் உலகத்தை விட்டே கடந்து போயிடுறாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த என்லைட்டன்மெண்ட் வந்த பிறகு நீங்க அவங்கள நேசிக்கணும்னு பார்த்தா ஆள் இல்லை. இப்படித்தான் இன்னைக்கு மனுஷ சமுதாயம் தலைமுறைகள் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு புரியுமான்னு தெரியல, வாலிப பிள்ளைகளாவது புரிஞ்சுக்கிடுங்க. உங்க அப்பா அம்மா செய்த பெரிய தியாகத்துல தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தா அவங்களுக்கு தூக்கம் கிடையாது. என்ன கஷ்டம், எத்தனை கஷ்டம் நினைச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கும் போது திடீர்னு நீங்க இந்த இளையகுமாரன மாதிரி நின்றுட்டு என்னத்தையும் அவனை பேசிடுறீங்க. என் பங்கை கொடு, என் சொத்தை கொடு, எனக்கு அதை பண்ணு, இதை பண்ணு, இப்பதான் அந்த பொருளை வாங்கி கொடுங்க, இந்த பொருளை வாங்கி கொடுங்க. எப்பா எவ்வளவு வேதனை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. அவங்க உங்களுக்கு வாங்கி தர வேண்டாம்னா இருக்காங்க, நல்லாவே தரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இருக்கணும் இல்லையா கையில, அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்காது. அப்பாவுக்கு எவ்வளவு சம்பளம் அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் எவ்வளவு பாடுபட்டு இதை சம்பாதிக்கிறார் அதை பற்றி தெரியாது. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி நம்மள வளர்க்குறாங்க, அந்த சைடெல்லாம் உங்களுக்கு வராது. இனிதான் உங்களுக்கு தெரிய போகுது. ஆனா தர்மரா பேசிடுவாங்க. சிலர் பேசும் பொழுது உள்ளமே பெற்றோருக்கு உடைஞ்சிடும். சிலர் செய்யக்கூடிய வேலைகள் அப்படி வைக்காதீங்க. பெற்றோரை கனம் பண்ணுங்கள், பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். இதுதானே பைபிள் நமக்கு சொல்லி தருது. அதனால பெற்றோரை கனம் பண்ணணும் எல்லா விஷயத்திலும். ஸ்தோத்திரம். நம்முடைய கல்வி விஷயமாகட்டும், கல்யாண விஷயமாகட்டும், நம்முடைய எந்த வாழ்க்கையின் எந்த விஷயத்திலும் பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோர் உள்ள மகிழணும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் உள்ள மகிழணும், ரெண்டாவது யார் உள்ள மகிழணும், பெற்றோர் உள்ள மகிழணும். இந்த மென்டாலிட்டியில நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ள கூட இந்த மென்டாலிட்டி. அப்ப பெற்றோர் என்ன வளர்த்தாங்கல்ல, இப்ப நான் வேலைக்கு போயிட்டேன், என் கையில சம்பளம் வருது, அதுல ஒரு பார்ட் கண்டிப்பா என் பெற்றோருக்கு கொடுக்கணும். இந்த சிந்தை எத்தனை பிள்ளைகளுக்கு வருது?
தங்கள் கையில சம்பளம் வந்த உடனே அது தங்கள் கையில வச்சுக்கிறாங்க. அவ பெற்றோர் இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்தாங்கல்ல, கொடுக்கலாம்ல. ஒரு சமயம் ஒரு தம்பிட்ட இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கும் போது சொன்னேன், தம்பி, அப்பா அம்மாவுக்கு கையில நீ கொடுக்கணும், உனக்கு ஆண்டவர் இவ்வளவு தந்திருக்கிறாருல்ல, நடத்துறாருல்ல, கொஞ்சம் கொடு. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவரு தான் எனக்கு தரணும், நான் அவருக்கு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம சத்தமா சொன்னான். அது அங்க உள்ள பாசையில சொன்னான். அங்கோட்டு இருந்து தான் இங்கோட்டு வரணும், இங்கோட்டு இருந்து அங்க போகண்டான்ட்டான். அது அங்க உள்ள பாசை. அதாவது அங்க இருந்து அவரு தான் எனக்கு தரணும், நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அவரும் நல்லா தான் இருக்கிறார், அதை வச்சுதான் அவன் சொன்னான். அவருக்கு இவன் கொடுத்து அவர் வாழ வேண்டிய அவசியம் இல்ல, நல்லா தான் இருக்கிறாரு. அப்ப நான் சொன்னேன், அப்படி இருக்கட்டும் தம்பி, அவருக்கு எல்லாமே உன்னை விட கூடுதலாவே அவருக்கு இருக்கட்டுமே. இருந்தாலும் என் பிள்ளை, அவனை நான் வளர்த்து ஆளாக்கி விட்டேன், அவன் வேலைக்கு போயிட்டு ஒரு சின்ன இதை கொண்டு என் கையில தந்தான், சந்தோஷம் இருக்குமா இல்லையா? அந்த சந்தோஷம் உனக்கு ஆசீர்வாதமா உன் மேல இறங்கும். அல்லேலூயா. அவர் சில சமயம் வாங்க மாட்டாரு, இல்ல மகனே எனக்கு வேண்டாப்பா வச்சுக்க. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் தரும்ல, கொண்டு வந்து தந்தான். இன்னைக்கு இந்த நிறைய பிள்ளைகளுக்கு இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பெற்றோரை எல்லா விஷயத்திலும் கனம் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயத்திலும். சரி, இப்படியே போனா இந்த ஒரே இதுல அடுத்த ரெண்டையும் ஷார்ட்டா சொல்லி நான் முடிச்சிடுறேன், டைம் நமக்கு கடந்து போகுது. ரெண்டாவது நான் சொன்னேன், அந்த தர்ப்பணங்களை அந்த ஸ்திரீகள் கொடுத்தது ஒரு காணிக்கை மாதிரி. என்ன கர்த்தருக்கு கொடுத்தாங்க, கர்த்தருடைய ஆலயத்துல ஒரு வெண்கல தொட்டியை செய்யறதுக்காக என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. சோ ஆஃபரிங், கர்த்தருக்கு கொடுக்கிறது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பைபிள்ல. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கிறோம், இந்த காயின் ஆபேல் ரெண்டு பிள்ளைங்க, முதல் பிள்ளைங்க, அவங்களே போய் என்ன பண்ற, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறான். யார் சொல்லி கொடுத்தது ஆச்சரியமா இருக்கு. அவனே போய் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான், காணிக்கை செலுத்துகிறான். பாக்குறோம், அங்கிருந்தே அது ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவருக்கு தான் எல்லாமே, பூமியும் வானமும் எல்லாம் அவருடையதான். அப்ப நம்ம ஒரு சிம்பிள் மனிதர்கள், நம்ம என்னத்துக்கு கர்த்தர் கொடுக்கணும் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட்லயே அந்த தாட் வந்துருச்சு, அது கர்த்தர் கொடுத்தது. இப்ப நீ தந்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் கொடுத்து கர்த்தர் பிழைக்க வேண்டிய ஒரு காரியமும் அவருக்கு இல்ல. அதெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. எப்பா, இந்த காட்டுல வாழுகிற எல்லா மிருகங்களும் என்னுடையது. நான் உங்ககிட்ட போய் எனக்கு ஒரு ஆட பலி செலுத்து, மாட பலி சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? எனக்கு எவ்வளவு இருக்கு, ஆனாலும் நீ அதை செய்யணும் என்று சொல்றாரு. சோ அந்த மாதிரிதான் அந்த ஆஃபரிங் என்பது. ஆஃபரிங் கர்த்தருக்காக, கர்த்தருக்கு நாம் செய்ய. பழைய ஏற்பாட்டுல இதுக்கு நிறைய பிரமாணங்கள் இருக்கிறது. அது தசம பாகம் என்கிற ஒரு பிரமாணம் பழைய ஏற்பாட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கு. புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது மத்தேயு 23:23 இயேசு ஒரு வேர்டு சொல்லி இருக்கிறார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். சோ அந்த வேர்டு, அப்ப நீ ஆண்டவருக்காக கொடுக்கிறது என்பது, அதுல இந்த தசம பாகத்தை பற்றி தான் அங்க சொல்லிட்டு, அதுக்கு மேல ஜீவிய சுபாவத்தை பற்றியும் சொல்லி இருக்கும். அப்ப இந்த சுபாவங்கள் நன்றாக வரணும் என்பதும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு முக்கியம். அதே வேளையில் அவைகளையும் விட்டு விடாதிருப்போம் என்று சொன்னார். மத்தேயு 5:20 ஆண்டு சொல்லும்போது சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொன்னார் இயேசு. பரிசேயனுடைய நீதி என்ன? லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ணார்கள். பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணா, நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். அதான் அவனுடைய நீதி. அதை போய் சொல்றான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய நீதியிலும் உங்க நீதி எப்படி இருக்கட்டும், அதிகமா இருக்கட்டும். அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் 10% அளந்து கொடுக்கிறான், நீ என்ன செய், அதிகமா சந்தோஷமா மனப்பூர்வமாய் கொடு. அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். வெறும் டைத் மட்டுமல்ல, டைத்துக்கும் மேல சந்தோஷமா நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், கொடுக்கணும் என்பதுதான். சோ இந்த ஒரு கொடுக்கிறது, இதுக்கு மேல நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்காக கொடுக்கலாம். சில வேளை ஆண்டவரே நம்மளுக்கு ஏவுதல் கொடுக்கிறார், மகனே மகளே இதுக்காக கொடு. ஏன்னா அவருடைய ஊழியத்தை முழுவதும் அவர் கண்காணித்து நடத்தும் பொழுது அவருக்கு தெரியும், ஏவுதல் கொடுப்பார், இந்த காரியத்துக்காக கொடு. அப்ப நம்ம உடனே அதுக்காக கொடுக்கணும். மற்றபடி ஒரு ரெகுலரா நம்முடைய சம்பாத்தியத்துல ஆண்டவர் நம்ம தர்றாரு,
அதுல நம்ம கண்டிப்பாக ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆசரிப்பு கூடாரம் வேலை செய்யும் பொழுது அங்கே யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் அதுல ஆண்டவர் சொல்லாரு, மோசே சபைக்கு அறிவித்து அவளுக்கு காணிக்கைகளை கொண்டு வர சொல்லு. அப்ப அவங்க கையில, அதுவும் வனாந்தரத்துல யாத்திரை போற மக்கள், அவங்க கையில இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கித்தான் ஒரு ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுது. சோ இப்படி பல வேளைகள்ல சர்ச்சஸ்ல நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஏதோ சம் அவுட் சைட்ல இருந்து ஏதோ ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஆலயத்தை கட்டணும், அப்படி அல்ல. ஆலயத்துல எந்த விஷயம்னாலும் சபைக்கு அறிவிப்பு கொடுக்கணும். சபை மக்கள் நாட் கம்பல்சரி, பட் அவங்களுக்கு இருக்கிற நிலைக்கு தக்க அவங்களுடைய மனப்பூர்வமாக அந்த வேர்டு தான். சோ அப்படி கொடுக்கணும். அதுக்கு மிஞ்சினதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் சர்ச்சுக்கு உள்ள எல்லாத்தையும் சொல்லுவோம்னா, நீ இவ்வளவு கொடுக்கணும் அப்படி சொல்ல மாட்டோம். பொதுவா அறிவிக்கிறது உண்டு. ஆனா நான் வெளியே எத்தனையோ சர்ச்சஸ்ல பிரசங்கத்துக்கு போவேன். வெளியே தேசங்களுக்கும் கடந்து செல்லும் பொழுது வேற சர்ச்சஸ்ல இது பண்ணுவோம். ஒரு சர்ச்சிலையும் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சுக்குள்ள என்ன தேவை இருக்குது, மிஷனரி ஊழியத்துக்கு தேவை இருக்குது, அதுக்கு இருக்கு இதுக்கு இருக்கு சொல்லுவதே கிடையாது. ஆண்டவர் சபைக்கு சொன்னார், சபைக்கு சொல்லுவோம். லோக்கல் சர்ச்சில் உள்ள காரியத்தை லோக்கல் சர்ச்சில் சொல்லுவோம். ஆர்கனைசேஷன் உடைய காரியத்தை எங்க சொல்லுவோம், பொதுக்கூட்டத்துல, ஐக்கிய கூட்டத்துல சொல்லுவோம். அவ்வளவுதான். ஆனா அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் யாரை கொண்டோ அந்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய அந்த பங்களிப்புகள் அதுல வரும் பொழுது இதெல்லாம் சேர்ந்துதான் கர்த்தருடைய ஊழியம் இந்த தலைமுறையில் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த தேசத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாசல்களை நமக்கு திறக்கட்டும். அப்ப நம்ம எல்லாருமே அதை பற்றி நம்ம சிந்திக்கணும். நானும் கர்த்தருக்கா என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் என்பது. சரி, அடுத்ததாக மூன்றாவது காரியத்தை சொல்றேன். இவங்க தன்னை அழகு பார்க்க வைத்திருந்த அந்த கண்ணாடிகளை அவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருக்காக என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்மளும் கூட பல விஷயத்துல நம்மள ரொம்ப, அதுவும் சுயம் தானே. கண்ணாடி பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. நான் முதல் நாளே பிரசங்கம் பண்ணேன். எல்லா ஹேர் எல்லாம் கரெக்டா இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னா கண்ணாடியில நின்னா தான் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஏதாவது அழுக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லி கண்ணாடியில் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பட் அது சிலர் ரொம்ப ஒரு டெக்கரேஷன், ரொம்ப ஒரு அந்த மாதிரி, அதுல ஒரு அடிக்ஷன், அதுவும் ஒரு அடிக்ஷன். அந்த மாதிரி போறத பைபிள் முழுசும் நம்ம படிக்கிறோம். நிறைய வசனங்கள்ல சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி போக கூடாது. இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 தொடங்கி அங்கே 23 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர் ரொம்ப கோபத்துல சொல்றாரு, சீயோன் குமாரத்திகளின் கண்ணாடிகளையும் நான் உரிந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. பெரிய பட்டியல் கொடுத்து எல்லாத்தையும் உரிஞ்சு போட்டுருவேன்றாரு. இந்த நகை நட்டுக்கள் அது இதுன்னு நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பாருங்க. சீயோன் குமாரத்தின்னா தேவ பிள்ளை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை. நீ உள்ளான அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடு. உள்ளான அலங்காரமாகிய சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஆவி, அதுதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. 1 பேதுருல சொல்லி இருக்கிறார், தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த உள்ளான அலங்காரத்துக்கு ஒரு விசுவாசி தேவ பிள்ளை முக்கியம் கொடுக்கணும். இந்த புறம்பான அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இன்னைக்கெல்லாம் சிலர் அதுக்காகவே ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. சம்பளத்துல பாதிக்குமே அதுக்கு தான் போகும் போல இருக்கு. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு, காஸ்மெட்டிக்ஸ் இதுலன்னு சொல்லி அது பாருங்க, அதுவே ஒரு அடிக்ஷனா மாறி அதுக்குன்னே ஒரு ரேக் வச்சிடணும் வீட்டுல, அதுக்குன்னே ஒரு செக்ஷன் வச்சிடணும், அதுக்குன்னே ஒரு ரூமே என்ன செய்யணும், இப்போ கட்டிடணும். அங்கேயே போய் பைபிள் எடுத்து ஒரு 10 நிமிஷம் வாசிக்க முடிய மாட்டேங்க. அங்க போய் மணிக்கணக்கா என்ன பண்ணுவார்கள், அங்க உட்கார்றது. இந்த மாதிரி போகக்கூடாது. இது உலகத்தார் செய்வார்கள். அவங்க உலகத்துல எப்படி பெருசா இருக்கலாம், எப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய உள்ளம் ஓடுது. நம்ம பரலோகத்துக்கு போகணுமே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றணுமே என்ற நோக்கத்துல போகும்போது நம்ம உள்ளத்துக்குள்ள உள்ள அலங்காரத்தை அவர் பார்க்கிறார். ராஜஸ்திரி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அல்லேலூயா. ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். என்ன அழகு, அந்த உள்ளான இதைத்தான் இயேசு பார்க்கிறார்.
சோ அதுதான் 1 பேதுருல சொல்லும் பொழுது இந்த வெளிப்படையான பொன்னாபரணங்கள் மற்றுள்ள விலை உயர்ந்த வஸ்திரங்கள் சிகை அலங்காரங்கள் உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கிற அழியாத குணமாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, அதான் ஆண்டவர் பார்வையில் வெளியேற பெற்றது. அல்லேலூயா. சோ இப்படி நமக்கு ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்ப உலகத்துல என்ன இருக்கு? பல பொருட்கள் தானே உலகத்துல இருக்கு, பல மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே நீ அன்பு கூறாத, உலகத்துல இருக்கிறவைகளை நீ என்ன செய்யாத, அன்பு கூறாத. உன் உள்ளத்துல அதை தூக்கி வைக்காத. உலகம் உலகமா இருக்கட்டும், உலகத்துல நீ வாழு, பட் அந்த உலகத்தை தூக்கி எங்க வச்சிடாத, உள்ளத்துக்குள்ள வச்சிடாத. உலக பொருளை தூக்கி உள்ளத்துக்குள்ள வச்சிடாத. இன்னும் ஆண்டவர் சொல்லுவாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒரே நேரத்தில் நீ உலகத்துக்கும் ஊழியம் செய்து தேவனுக்கும், உலக பொருளுக்கும் ஊழியம் செய்து தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் உலக சிநேகம் உங்களுக்குள் இருந்தால் அது நீங்கள் தேவனுக்கு விரோதமான பகை என்ற அர்த்தம். அப்படி யாக்கோபின் நிருபத்துல எல்லா நிருபத்திலையுமே ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், இதுகளெல்லாம் நீங்க ஆசைப்பட்டு அதுக்கு பின்னால போகாதீங்க. நீங்கள் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. இயேசு சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தோடு வாழ்ந்து உலகத்தோடு முடிஞ்சு போகிறவர்கள் அல்ல, நீங்கள் உன்னதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக நாம் இந்த விஷயத்திலும் நம்ம இந்த உலகத்துல ஒரு அழகு, ஒரு ஆடம்பரம், ஒரு அப்படி இப்படி அந்த தாட்சுக்குள்ள ரொம்ப போகாம எவ்வளவு ஒரு சிம்பிள் லைஃப் வாழ முடியும் அப்படிமா பார்க்கணும். சிம்பிள் லைஃப் ஒரு நல்ல ஒரு லிபர்ட்டி ஆக்கும். அல்லேலூயா. இல்லன்னா எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்பா அதுவே ஒரு பெரிய கட்டா இருக்கு இல்லையா? சிம்பிள் லைஃப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாங்க வெண் வஸ்திரம் கொடுக்கணும்னு பிரதிஷ்டை பண்ணி தீர்மானிச்சிட்டோம். எங்களுக்கு இப்ப ஃப்ரீ. ஒரு கலரா போய் பார்த்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு எந்த கலர் உடுக்கணும்னு அதுல போய் நின்று திணற வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தீங்களா? சிம்பிள் லைஃப் எப்பவுமே இப்படி இருக்கு, நம்மளுக்கு சுயாதீனமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இது மாதிரி நிறைய விஷயம் உண்டு. இல்லன்னா என்ன செய்யணும், அந்த காஸ்மெட்டிக்ஸ் எடுக்கணும், அதை எடு இதை எடு, அதையே தூக்கிட்டு போறதுக்கே ஒரு லோடு வேண்டி இருக்கு நமக்கு இல்லையா? ஒரு பாரம் தான் அது நம்மளை பாரப்படுத்துது. இது கூட கூட இந்த விஷயங்கள் கூட கூட நம்மளுக்கு என்ன கூடுது, பாரம் கூடுது. கவலை கவலை கவலை. அதான் ஆண்டவர் சொன்னார், எதை உண்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சிலருக்கு ஐயோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணுமே, எனக்கு ஒரு நல்ல வஸ்திரம் இல்லையே என்ற கவலை. அப்படிதானே? எதை உடுப்போம் என்ற கவலை. சிலருக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், 20 ட்ரெஸ் இருக்கு, இதுல எதை போடுவோம் என்ற கவலை. அப்போ இதுதான் இந்த வஸ்திரத்தை குறித்த இல்லாதவனுக்கும் கவலை, இருக்கிறவனுக்கும் கவலை. ஆண்டவர் சொல்றாரு, இதையெல்லாம் குறிச்சு கவலை படாதே, கவலைப்படாத. இதெல்லாம் நீ ஜெயித்துரு. மனசுல என்ன பண்ணிரு, ஜெயித்துரு. உலகத்தை ஜெயித்து விடு. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ இந்த மாதிரி ஒரு அனுபவமும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்மை அதில் நடத்த விரும்புகிறார். வசனம் படிக்கும் பொழுது நீங்க இந்த தாட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள ஆவியானவர் தருவாராக. கவனம் செலுத்தி படியுங்க. வசனத்துல சிலதை படிச்சுட்டு சிலதை ஒதுக்கி வைக்காதீங்க. எல்லாமே நமக்கு தான். அல்லேலூயா. அப்படி இன்றைக்கு இந்த தியாகம், கர்த்தருக்கு கொடுத்தல், அடுத்தது இந்த சில ஆடம்பர மோகங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இன்பங்கள் அல்லது அந்த ஆசை இச்சைகள், இதெல்லாம் விட்டு வேறு படுதல், இந்த நல்ல அனுபவங்களில் கர்த்தர் நடத்துவாராக. அன்னைக்கு இந்த ஸ்திரீகள் முகம் பார்க்கிற கண்ணாடிகளை அவர்கள் ஆசரிப்பு கூடார வெண்கல தொட்டி செய்வதற்கென்று சந்தோஷமாய் கொடுத்தார்கள். தியாகத்தை காட்டுகிற காரியம், கர்த்தருக்கு கொடுக்கிறதை காட்டுகிற காரியம், இந்த உலக ஆசைகளை விட்டு வேறுபடுகிறதை காட்டுகிற காரியம். இந்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணி இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகின்றோம். அல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு எழுந்து நிற்போம். எழும்ப முடியலன்னா நான் கம்பல் பண்ணல, நீங்க உட்கார்ந்து கூட கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆனால் எல்லாரும் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குவீர்களாக. கர்த்தருக்கு நேராக்கி உண்மையிலே இந்த சொல்லப்பட்ட 3 வார்த்தைகளை ஒரு விசை சிந்திக்க போகிறீர்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம்.
அமைதலாக ஒரு இருதயத்தில் ஒரு சிந்தனை. அதுக்கு பிறகு நான் பாட்டில் ஒரு அடி பாடி அப்படியே நாம் கர்த்தரிடத்தில் வாய் திறந்து ஜெபம் பண்ண போறோம். இப்போ ஒண்ணு மனசுல எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவர் விரும்புகிற தியாகம் எனக்கு வேண்டும். நான் இயேசுவை, பிதாவானவரை என் முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல பிறரை நான் நேசிக்கணும். என்னை நான் எப்படி நேசிக்கிறேன் அதே போல பிறரை நான் நேசிக்கணும். ஒரு தியாகம் அங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சுய வரப்பு, செல்ஃப் டினையல், ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் அங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. சிந்திக்க வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க தயவு செய்து. நீங்க சிந்திக்கும் பொழுது அந்த அமைதலான அந்த உள்ளத்துக்குள்ள இயேசு பேசுவார், ஆவியானவர் கிரியை செய்வார். அதுக்குதான் கொஞ்சம் அமைதி ஆண்டவரை நோக்கி பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு நான் என்ன தியாகம் செய்து இந்த உலகத்துல வாழணும்? இயேசுவை உமக்காக என்ன தியாகம், மற்றவங்களுக்காக என்ன தியாகம், இன்று என் குடும்பத்துக்காக என்ன தியாகம். என் வேலை ஸ்தலத்துல ரொம்ப டென்ஷன் ஆகிறேன், ரொம்ப முறுமுறுப்பு வருது. அதுல தியாகத்தை எனக்கு படிப்பித்து தார். சகிப்புத்தன்மை, பொறுமை, தீமையை சகித்தல், இதெல்லாம் இந்த தியாகத்தில் சேர்ந்தது தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாமே உங்களுடையதப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே தாரீங்க. நான் உழைத்தாலும் நீங்க தான் தரீங்க ஆண்டவரே. நீங்க தராம இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நீங்க சுகபலம் தராட்டா உழைக்க முடியாது, நீங்க வேலை வாய்ப்பு தராட்டா உழைக்க முடியாது. நீங்க தான் எல்லாம் தர்றீங்க. ஆனா அதுல ஒரு நன்றி கடனாக நான் திரும்ப உங்களுக்கு தரணும். எப்படி தரணும், என்ன தரணும்? ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. என் பணம், என் பொருள், என் செல்வம், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு எப்படி கொடுப்பது, எதை கொடுப்பது? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் வாழ்றேன், ஆனா அந்த உலகத்துக்குள்ள நான் முழுகி போக கூடாது. இந்த உலகத்தை ஜெயித்து உன்னதத்துக்கு நேரா என் உள்ளம் எழும்பிக் கொண்டே இருக்கணும். இயேசுவின் வருகை என்னுடைய கோல். நான் புதிய எருசலேம் என்கிற மகிமையான அந்த மோட்ச பட்டணத்தில் வந்து நித்தியமாய் வாழ வேண்டும். இன்றைக்கு உலகத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். உலக பொருள்கள், உலகத்துடைய சிஸ்டம்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், எதை ஜெயிக்கணும் ஆண்டவரே? எதுலையும் நான் கட்டப்பட்டு போக கூடாதப்பா. ஆமென். ஹல்லேலூயா. சில ட்ரெடிஷன்ஸ், சில பாரம்பரியங்கள், சில சடங்காச்சாரங்கள், எதுக்கும் கட்டப்பட்டு போகாம உலக பொருள், ஆடம்பர பொருட்கள், அது இது என்று சொல்லி கண்ணை கவருகின்றவைகள், இந்த ஆசை இச்சைகளுக்கு இடம் இல்லாதபடி என் வாழ்க்கை உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கையாக நடத்தும். தியாகம், கர்த்தருக்கு கொடுத்தல், வேறுபட்டு பரிசுத்தமாகுதல், இந்த நிலைகளில் எங்களை நடத்தும் தகப்பனே, நடத்தும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கினார், 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 பின்னோக்கினார். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே.